நேசமாய் உள்ளே பாவமாய் வெள்ளை நீர கல்லறையானே அகங்காரமாய் ராஜராஜனை உள்ளம் நொறுங்கிட நான் நிந்தித்தேன். படுபாதகன் என்னை மன்னித்து தாயை போல் தாங்கி பிடித்து இந்த பாவியை நல்ல மெய்ப்பராய் தயவாய் இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருஷங்கள் துவங்கினது போல இருந்தது. 9வது மாதத்தின் கடைசியில் இருக்கிறோம். ஒரே ஒரு வாரம் தான் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது. கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய பிரயாணங்களிலே தேவனுடைய கரம் இருந்திருக்கிறது. நம்ம குடும்பங்களிலே கர்த்தருடைய கரம் இருந்திருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை நீங்கள் திரும்பி பார்த்தால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தரை துதிக்கிறதும் ஆராதிக்கிறதும் ஒன்றுமே இல்லை. ஆமென். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆண்டுடைய சமூகத்திலே செலவு பண்ணுகிற நேரமோ, அதற்காய் ஒதுக்கி வருகிற கர்த்தரை ஆராதிக்க வருகிற நேரமோ ஒன்றுமில்லை. ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் அதிகமாய் அவரை நேசிக்க வேண்டும், அதிகமாய் அவரை ஆராதிக்க வேண்டும். நான் பார்க்கிறேன், வேலைக்கு போறவங்க கரெக்டா போறாங்க, ஆனா சபைக்கு வரவங்க கரெக்டாவே வருதில்லை. வேலைக்கு கரெக்டா போயிடுறாங்க, இல்லைன்னா அவங்க வேலை கொடுக்க மாட்டாங்க, நாளைக்கு வர வேண்டான்றோம். ஆனா சபைக்கு வர்றவங்க என்ன பண்றாங்க? லேட்டா வரும். நான் ஒரு சிலரை நான் சொல்லல, ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்படல, வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு, அவங்கள நான் சொல்லல. எல்லா சூழ்நிலைகளும் சாதகமா இருக்கும்போது கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க வேண்டும். எப்பொழுதுமே நாம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டே இருக்க முடியாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு எண்ட் இருக்கிறது, வாழ்க்கை முடிவு என்று ஒன்று இருக்கிறது. அருமையான எல்லா மனுஷனுக்கும், முழு உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கும் எண்டுன்னு ஒண்ணு இருக்கு, முடிவு இருக்கு. துவக்கம் எப்படி இருக்கிறதோ அப்படி முடிவு இருக்கிறது. என்னுடைய செய்தியின் தலைப்பு இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமானது, பிணம். அதுதான் என்னுடைய செய்தியின் தலைப்பு. Glory to God. அதை குறித்துதான் நான் உங்களோடு கூட அதற்குள்ளே மறைந்து அநேக சத்தியங்களை நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை குறித்துதான் நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே உங்கள் ஆவிக்குரிய ஓட்டம், அருமையான பரலோகம் மகிழ வேண்டும், சபை மக்கள் மகிழ வேண்டும், அருமையான ஊழியக்காரன் மகிழ்ச்சி அடைய வேண்டும், அருமையான பரிசுத்தாவியானவர் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தை கண்டு அநேகர் இந்த ஓட்டத்தை துவங்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஓட்டமாக இருக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. வாசிக்கலாம், வசனத்தை வாசிக்கலாம். Praise the Lord. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 34, 35, 36 வாசிக்கலாம். அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 வருஷ ஊழியத்தில் அவர் ஏராளமான அற்புதங்களை செய்தார். எருசலேமை மையமாய் வைத்துதான் ஆண்டவராகிய இயேசு ஊழியம் செய்தார். குருடர்கள் பார்வையடைந்தார்கள், சப்பானிகள் நடந்தார்கள், ஊமைகள் பேசினார்கள், மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்பினார்கள். சபைகளிலே நின்று பிரசங்கித்தார். அங்கே இருக்கிற சின்ன சின்ன இடங்களிலே நின்று, தெருவோரத்திலே நின்று பிரசங்கித்தார், கடற்கரையிலே நின்று பிரசங்கித்தார், மலைகளிலே நின்று பிரசங்கித்தார்.
நீங்கள் அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அந்த 4 சுவிசேஷங்களிலும் அவருடைய ஊழியங்கள் அதிகமாய் நீங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அவர் நான் போனால் தேற்றரவாளன் வருவார் என்று பிரசங்கித்தார். நான் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணும்படியாய் போகிறேன், மறுபடியும் வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 12 பேருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருந்தது. ஏன் அந்த கேள்வி இருந்தது என்றால், இவர்கள் வலையை விட்டு வந்தவர்கள், ஊரை விட்டு வந்தவர்கள், எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின்னே வந்தவர்கள் இந்த 12 பேர். இந்த 3.5 வருட ஊழியத்துல அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை. நல்ல சாப்பாடு, நல்ல உடை, தங்குகிற இடம்தான் மாறி மாறி போய்கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு பெத்லகேமில் இருந்தால் நாளைக்கு வேறொரு ஊர்ல இருக்க வேண்டும், அவ்வளவுதான் தவிர மலைகளில் இருக்க வேண்டும். அருமையான கடற்கரை ஓரத்திலே தங்க வேண்டியதா இருக்கும். மற்றபடி எந்த குறையும் இவர்களுக்கு இல்லை. இவர்களுக்கு ஒரு கேள்வி, இவர்களுக்கு ஊழியம் செய்ய தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, ஜெபம் பண்ணினா பேய் ஓடாது, அந்த பேய் ஒன்னும் ஓடாது. இயேசுநாதர் தான் அவங்களுக்கு எல்லாமே அவர்களுக்கு இருந்தது. இவர் வேற அடிக்கடி போவேன் 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 சொல்றாரு. ஆகவே எங்க போவாரு, எங்க வருவாரு என்று இவர்களுக்கு ஒரு கேள்வி எழுந்தினது. நீங்கள் மற்றவர்களுடைய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை வாசித்தால், அருமையான 24:3 வாசிக்கலாம். பின்பு அவர் ஒலிவு மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்போது சம்பவிக்கும், இவைகள் எப்போது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? நீர் வரேன் சொல்றப்பா, நீ போயிட்டு திரும்பி வருவேன்னு சொல்ற, அதுக்குடைய அடையாளம் என்ன என்று காட்டுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பஞ்சங்கள் உண்டாகும், கொள்ளை வியாதிகள் உண்டாகும், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், இவைகளெல்லாம் என்னுடைய வருகையின் அடையாளம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே அவர் சொல்லி முடிக்க அருமையான அவர் விடவில்லை. இந்த வருகையை யார் சந்திப்பார்கள், எதிர்கொண்டு போவார்கள் என்பதையும் இந்த அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சரீரம் அழிந்து போகிற ஒன்று, ஆனால் ஆத்துமா அழியாத ஒன்று. இந்த சரீரம் அவன் எவ்வளவு பெரிய மனிதனாயிருந்தாலும் ஒரு நாள் அவன் இந்த சரீரத்திலே ஒரு மரணத்தை சந்திக்க வேண்டும். அருமையான விக்டோரியா மகாராணி உலகம் முழுவதையும் ஆண்டவர்கள். அருமையான டயானாவை குறித்து அருமையான பார்த்தால் உலக அழகி. அவள் ஒரு இடத்துக்கு வந்தால் ஏராளமான ஜனங்கள் அவளிடத்தில் பேட்டி கேட்க நிற்பார்கள், நிருபர்கள். ஆனால் கார் ஆக்சிடென்ட்ல மரித்து போனாள். இப்படி உலகத்திலே எல்லா மனிதனும் மரணத்தை சந்திக்க வேண்டும். அவன் எவ்வளவு பெரிய மருத்துவனாயிருந்தாலும், அவன் எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாயிருந்தாலும், அவன் எவ்வளவு பெரிய அரசியல் தலைவனாயிருந்தாலும், உலகத்தின் புகழிலே உச்சகட்டத்திலே அவன் இருந்தாலும் மரணம் அவனை சந்திக்கும். மரணத்திலிருந்து ஒரு மனிதனும் தப்பிக்கொள்ள முடியாது. எல்லா மனிதனும் மரணம் சந்திக்கும். பறவைகள் மரணத்தை சந்திக்க வேண்டும். தேவன் உண்டு பண்ணின எல்லா இயற்கைகளும் மிருகங்களாயிருக்கட்டும், நீங்கள் சிங்கம் காட்டுக்கு ராஜாவாயிருந்தாலும் அது ஒரு நாளிலே மரிக்க வேண்டும். பெரிய உருவமாயிருக்கிற யானையை பார்த்தால் அது ஒரு நாள் மரிக்க வேண்டும். நீங்கள் பார்க்கிற மரம், செடி, கொடிகள் எல்லாம் அதற்கு ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் மனிதனுடைய முடிவுக்கு ஆண்டவர் அவரை நிச்சயத்திற்கு கொண்டு போக விரும்புகிறார். நிச்சய இளைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு போக விரும்புகிறார். நிச்சய மகிமைக்குள்ளே கொண்டு போக விரும்புகிறார். நிச்சயத்திற்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் மனிதனை, அருமையான மனிதனை கொண்டு போக விரும்புகிறார். ஆனால் மனுஷன் தான் என்னன்னா உணர்வில்லாதிருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறான்.
ஆகவே இந்த அதிகாரத்தின் மேல் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் லோத்தி நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலே நடக்கும். நோவாவின் காலத்திலே நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களும் வருகிற மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். என்ன நடந்தது? உணர்வில்லை. நான் சொல்றேன், இந்துக்கெல்லாம் ஒண்ணு ரட்சிக்கப்பட வேண்டாயா? கிறிஸ்தவ மனம் திரும்பினாலே பரலோகம் நிரம்பிடுயா. என்னோ இந்துக்கள் ரட்சிக்கப்படணும், இந்துக்கள் ரட்சிக்கப்படணும் நினைக்கிறேன். நான் வேதனையாய் நான் பேசுறேன், வேற ஒண்ணு இல்லை. ரட்சிக்கப்படதான் செய்யணும், வரதான் செய்யணும். அதான் ஒரு வேதனையிலே நான் பேசுகிறேன். உணர்வில்லாதவர்களுடைய இருதயம் இருந்தடைது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அதை காட்டு முக்கியம் என்னையா அவர் மனுஷனுக்கு இருக்குது? கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரணும், கர்த்தருடைய மகிமையை உணரணும். இந்த ஆஸ்பத்திரியில நான் ஆட்களை பாக்குறேன், அந்த டாக்டர்ஸ் உலுக்குவாங்க பாருங்க. ஒண்ணும் கிடையாது. கை ஒருத்தன் ஒரு 4 இன்ச்சு வெட்டி இருக்கிறான், கையில காலில் கட்டி போட்டுங்க, அந்த ரத்தம் வடியுது. டாக்டர் சொல்றாரு, நீ காலில ரத்தம் தான் வடியுது, அங்க பாரு ஒருத்தன் காலே தொங்கிட்டு இருக்கு பாரு, அவனு முடிச்சுதான் அவனுக்கு வருவான். உட்கார். எவ்வளவு கோபத்துல உட்கார்ந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லா இடத்திலும் ஒரு அவசரம் இருக்கு. எல்லா இடத்திலும் மனுஷங்க ரேஷன் கடைக்கு அருமையானவர்கள் ரேஷன் கடையில என்ன போட்டாங்க? அந்த காலத்துல கிரைண்டர் போட்டாங்க. அது இன்னும் இருக்கு, அந்த கிரைண்டர். அது கிரைண்டர் வாங்க எத்தனை விசுவாசிங்க ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டாங்க, போய் நின்னாங்க கீழே. உலக பிரகாரமான காரியங்களில ஜனங்கள் காட்டுகிற வேகத்தை காட்டிலும் ஆவிக்குரிய காரியங்களிலே அவ்வளவு வேகம் காட்டவில்லை. என்னையா பெரிய பங்கன், அவன் வரப்போறான் உங்க வீட்டுக்கு? உன் பங்கன் வருவான்னு நினைக்கிறேன். உன் பர்த்டேக்கு வருவானா? இல்ல, வரமாட்டான். என்ன உலக காரியங்கள் நீங்க மேன்மையாய் நினைக்கிறீர்கள்? அந்த அளவுக்கு சபை காரியங்களில நீங்கள் தேவனுடைய காரியங்களில நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அப்ப எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும்? எப்படி கர்த்தருடைய கிருபையை பார்க்க முடியும்? அது இல்லாட்டா கூட பரவாயில்ல, நீங்க வருகையில் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? ஆண்டவருடைய வருகையில எப்படி எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? ஆண்டவர் காட்டுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனோ அவனை நோக்கி மகிழ்ச்சியுடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்பட்ட, அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாக? பேங்க்ல வச்சிருக்கிற பணம் எல்லாம் ஒய்ஃபுக்கே தெரியாம வச்சிருக்கிற, அது டெத் அக்கௌண்ட்ல போயிடும். தெரியுமா உனக்கு? அவங்க வீட்டுக்கு போகாது. எங்கேயோ ஒரு இடத்தை வாங்கி வச்சிருக்கிறது, பத்திரத்தை எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்குது. கடைசி அந்த இடம் போய் பார்த்தா குப்பை தட்டுற இடமா இருக்கும். குப்பை தட்டுற இடமா இருக்கும். வைரமா இருக்கட்டும், தங்கமா இருக்கட்டும், எல்லாம் கொண்டு போறோமா? ஒண்ணும் கிடையாதுயா. ஒண்ணும் கிடையாது. இன்றைக்கு ராத்திரியில நீ மறிச்சா அவன் உடையதெல்லாம் யாருடையதாய் மாறும். யோசிச்சு பாருங்க. ஒரு ஐஸ்வர்யவானை பார்த்து ஆண்டவர் காட்டுகிறான். பணம் நமக்கு தேவைதான். பணம் நமக்கு தேவையில்லாமல் பூமியிலே வாழ்வது கடினம்தான். ஆனால் நிறைய விசுவாசிகளை பணம் ஆளுகை செய்கிறோம். அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. பணம் தேவைதான். பணம் உங்களை ஆளுகை செய்யாது பார்த்துக் கொள்ளுங்கள். அருமையான நிறைய விசுவாசம் தேவனுடைய மனுஷனே பவுல் எழுதுகிறார் தீமோத்தேயுக்கு, இவைகளெல்லாம் விட்டு பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கு. கர்த்தர் நமக்கு தேவைகளை தேவன் இதுவரையும் சந்தித்திருக்கிறார். ஆமென். இதுவரையிலும் நடத்தி இருக்கிறார், இனியும் நடத்துவார். அவர் பணக்காரன் ஆக்கட்டும், ஆக்காட்டாலும் பரவாயில்ல. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணம் எதுவா இருக்க வேண்டும் என்றால்
மகிமைக்குள்ளே போக வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். ஆமென். தேவனை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். பார்வோனுடைய குமாரத்தி எனப்படுவதை வெறுத்தான் ஐயா. யாராவது இன்னைக்கு எனக்கு போன் பண்ணி பாஸ்டர் நீங்க லண்டன் பேலஸ்ல ஊழியம் செய்துக்கு வர்றீங்களா கேட்டா அடுத்த நாளே நைட்டே ஆளே இருக்க மாட்டோம் யாருமே. சபைய பாத்துக்கலாம் போ. அமெரிக்கால ஊழியத்துக்கு போக நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அமெரிக்கால சர்ச்சை வைக்க ரொம்ப ஆசைப்பட்டேன், ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லி. ஆங்கிலம் தெரியாட்டாலும் சிஸ்டருக்கிறாங்க பாத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ணமெல்லாம் நான் உலகத்தை சுற்றி பார்க்கும்போது தெரிகிறது, எல்லா இடங்களிலும் ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள், எல்லா இடங்களிலும் ஜனங்கள் வேதனைப்படுகிறார்கள், எல்லா இடங்களிலும் ஜனங்கள் துக்கப்படுகிறார்கள். பணம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, வசதி இருக்கிறது, அங்க இருக்கிற வீடுகள் எல்லாம் ரொம்ப சொகுசா இருக்கிறது, ஆனால் அவர் நித்திய ஜீவனை அவங்க போய் சொல்றாங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது சொல்றாங்க, ரெண்டாவது தலைமுறை கொஞ்சம் பரவாயில்ல, இப்ப இருக்கிற தலைமுறை ரொம்ப மோசமா போச்சு. ஆண்களும் கிறிஸ்டியன் சர்ச்சில் மேரேஜ் நடக்குது, பெண்ணுக்கும் கிறிஸ்டியன் சர்ச்சில் மேரேஜ் நடக்குது. அது கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுது. யோசிச்சு பாருங்க. நாங்க அப்படி ஒரு வீட்டுக்கு போனோம், 2 பேரும் ரொம்ப அழகா இருக்கிறாங்க. ஏன் அப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரியல. என்ன ஜெபம் பண்ண அந்த ஒரு பேர் கூட்டு போன ஒரு வெள்ளைக்காரர் விடல, அப்படி சட்டை பிடிச்சி லேசா இழுத்தாரு. நான் சரி புரிஞ்சுக்கிட்டேன். ஜெபம் பண்ண போல இறங்கு, கார்ல இருந்து இறங்கல, அவங்க கூப்பிட்டாங்க, நாங்க இறங்கல. எல்லாம் சீர்கட்டு போனது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சின்ன கிராமத்தில் இருந்தாலும், கொஞ்ச வருமானத்தில் இருந்தாலும், கஷ்டத்தின் மத்தியில் இருந்தாலும், நீ காண்கிற இந்த கஷ்டமோ, இந்த கிராமமோ, இந்த சின்ன இடமோ தற்காலிகமானது. கர்த்தர் உன்னை மகிமைக்கென்று அழைத்திருக்கிறார், கர்த்தர் உன்னை மேன்மைக்கென்று அழைத்திருக்கிறார், கர்த்தர் உன்னை மகிமையான தேசத்துக்கென்று அழைத்திருக்கிறார். அருமையான இப்பொழுது நீ காண்கிற துக்கம் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்லவே. ஐஸ்வர்யவானே, இன்றைக்கு நீ மரித்தால் எங்கே போவாய்? அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல். ஆத்துமா, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், இயேசுவை அறியாத ஒரு மனுஷன், இயேசுவை நேசிக்காத ஒரு மனுஷன், அவன் யாரா இருக்கட்டும், அவன் பாசு பிள்ளையா இருக்கட்டும், பாசுக்கு அப்பா கூடவா இருக்கட்டும், அந்த ஆத்மா அலறிக்கொண்டே போகும். ஐயோ, எல்லா இடமும் இருளாயிருக்கிறது, அந்த சத்தம் ஓயாதையா, அந்த சத்தம் ஓயாது. வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை கூட. சங்கீதங்களின் புத்தகம் 49ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆட்டு மந்தையை போல் பாதாளத்திலே கடத்தப்படுகிறார்கள், ஆட்டு மந்தையை போல பாதாளத்திலே கடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து கொள்ளும், மரணம் அவர்களை மேய்ந்து கொள்ளும். உலகத்திலே பாவம் இருக்கிறது, உலகத்திலே இருள் இருக்கிறது, உலகத்திலே சாபம் இருக்கிறது, உலகத்திலே அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை விபத்துகள் நடக்கிறது, ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது. எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு இருள் நிறைந்த பூமியில நீங்கள் வாழ்கிறீர்கள். நீங்கள் அருமையான கற்று, போன வாரத்திலே சொன்னேன், நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்ததுனாலேதான் நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதுக்காக சொல்றேன்னா, நமக்கும் கொரோனா வந்துச்சு. கொரோனால சபை நடத்துறது காட்சி நம்ம தான். எல்லா இடமும் அடைச்சிட்டாங்க. கர்த்தர் நம்மை பாதுகாத்துட்டார், பாதுகாத்திருக்கிறார். பெரிய பெரிய ஆளுங்க இறந்து போயிட்டாங்க, பெரிய பெரிய ஆட்கள் மரிச்சு போயிட்டாங்க. ஆண்டவருடைய கிருபை. அப்ப நீ எப்படி கர்த்தரை ஆராதிக்கணும், எப்படி கர்த்தரை துதிக்கணும், எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஓ, தாவீது சொல்றானே, ஆட்டுக்கு பின்னாடி வந்த என்ன இஸ்ரவேலின் ராஜாவாக மாற்றி இருக்கிறார். நான் நடனமாடி அவரை துதிக்கிறேன். மீகா, நீ என்ன பரியாசம் பண்ற? சாகும் வரையில் அவளுக்கு குழந்தை இல்லை. அந்த வசனத்தை வாசிக்கலாம். அதனால் அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல்
தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நேசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமாவேன். இன்னும் நான் நேசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமானேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாது இருந்தது. கர்த்தரை எப்படி ஆராதிக்கணும், ஆண்டவரை எப்படி துதிக்கணும், ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை ஆராதிக்க ஒரு வைராக்கியம், ஆண்டவரை ஆராதிக்க ஒரு உற்சாகம், ஆண்டவரை ஆராதிக்க அருமையான ஒரு வேகம் காணப்படும். நேற்று நான் கடைக்கு சாயங்காலம் போகும்போது இருதயராஜ பார்த்தேன். அவரு இங்க சூப்பரண்டா போலீஸா இருந்தவர். நான் சொன்னேன், ஐயா வயசாகி போச்சு. நான் சொல்றேன், எனக்கு வயசாகி போச்சு, முன்ன மாதிரி இல்ல சொல்றேன். நான் உங்களுக்கும் வயசாகிட்டு சொன்னேன், அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அவரு 82 வயசு. கைய பிடிச்சாரு, இரும்பு மாதிரி இருக்குது அவர் கை. நான் சொன்னேன், சத்தமெல்லாம் அடங்கிட்டான்னு கேட்டேன். இப்பதான் அதிக சத்தமா இருக்கிறேன். அந்த வார்த்தை சொல்றாரு. 82 வயசு அவருக்கு. அவரை மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாது. ரோட்ல நின்று கூட பேசுவாரு. அப்படி சிரிக்கிறாரு என்ன பார்த்து. எதுக்காக சொல்ல வர்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேகம் இருக்குனியா, ஒரு தாகம் இருக்குனியா, ஒரு வாஞ்ச இருக்குனியா. இந்த காலையில் நீ இந்த இடத்த விட்டு போகும்போது ஒரு வேகம் இருக்குனியா. ஓ, உன்னை மீட்டவரையா, உன் பாவத்தை மன்னித்தவரையா, உன் சாபத்தை எடுத்து போட்டவரையா, சந்ததி சந்ததியா இந்த சாபங்களை நாம் முறித்தவரையா. ஓ ரக்கா பாக்கா தூரா பாக் சம்பா ரக்கா பௌரி. ஆவியானவர் எப்படி ஆராதிக்கிறாய், ஆவியானவர் எப்படி துதிக்கிறாய். ஹல்லேலூயா. ரட்சிப்பு இழந்து விட்டாயா, ரட்சிப்பை பெற்றுக்கொள். அபிஷேகத்தை இழந்து விட்டாயா, அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஆராதனையில கிருபைகளை இழந்து விட்டாயா, பெற்றுக்கொள். இந்த கால வேளையில இந்த இடத்தை விட்டு நீ போகும்போது ஒரு அக்கினியோ போக வேண்டும். நான் காரியத்துக்கு வருகிறேன். அருமையான 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்படியே நீ அந்த கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை மறுபடியும் செய்தி வசனத்தை வாசி. அப்பதான் நான் உள்ள போக முடியும். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். பிணம் எங்கேயோ அங்கே வந்து கழுகுகளை. ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவியம் பிணத்திற்கு ஆண்டவர் ஒப்பிட்டு பிரசங்கம் பண்ணுகிறார். அதான் 2 பேர் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 பேர் ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறவனை குறித்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன். இந்த ஏற்றுக்கொள்ளுகிற இடத்தின் பட்சத்தில் நீங்கள் வர வேண்டும், அல்லது இந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு மனுஷனாய் நீங்களும் மாற வேண்டும். அப்படி மாற வேண்டும் என்றால் இந்த பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். இந்த பிணத்தினிடத்துல நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற ஆவிக்குரிய பாடங்கள் உண்டு. முதலாவது பிணம். அந்த இடத்துக்கு நம்ம எல்லாரும் ஒரு நாள் போய்தான் ஆக வேண்டும். நீங்கள் எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் இந்த உலகத்திலே மனுஷனாய் பிறந்த ஒருவன் மரணத்தை சந்தித்து ஆக வேண்டும். அருமையான அந்த நேரம் தான் நம்முடைய சரீரம். அருமையான நாம் எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் போன் பண்ணி என்ன கேட்கிறாங்க, எப்ப எடுப்பாங்கன்னு தான் கேட்கிறாங்க. அப்பதான் வர்றாங்க. டவுன் சிட்டில எல்லாம் அப்படிதான். கிராமங்கள் கொஞ்சம் இன்னும் மாறிட்டு, நிறைய மாறிட்டு. மரணத்தை எல்லாம் குறித்து யாரும் கவலைப்படவில்லை. டிராபிக்ல கூட நான் பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா,
டிராபிக்ல கூட அவங்களை எல்லாம் முந்திட்டு தான் போறாங்க. யாரும் மரணத்தெல்லாம் கண்டு பயப்பட போறதில்ல. அந்த காலத்துல சுடுகாடு பக்கம் யாரும் போக மாட்டாங்க. இப்ப சுடுகாடை ஒட்டியே வீடு கட்டி இருக்கிறாங்க, 3 மாடி வீடு. இன்னும் சொல்ல போனா நீங்க கவர்மெண்ட் காம்பவுண்ட் போட்டு சுடுகாட பென்சிங் பண்ணிருக்கிறாங்க. அப்படி பென்சிங் பண்ணலன்னா உள்ளே வீடு கட்ட ஆரம்பிச்சோம். இந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா சுடுகாடு அப்படியே வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த புகை கூட வரும். அதனால புகை செவுர்ல அப்படியே பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கு. எல்லாம் மாறி போன ஒரு காலம். மரணத்தை குறித்து யாரும் பயப்படுவதில்லை. மரணத்தை யாரும் பெருசா நினைக்கிறதில்ல. அது மருத்துவர்களா இருக்கிறவர்கள் நினைக்கவே மாட்டாங்க. நான் ஜிப்மர்ல மார்ச்சரியில போயிருக்கிறேன், வரிசையா பாடி போட்டிருக்கு. நான் ஒரு நாள் உள்ள போய் பார்த்தேன். இந்த பாபு பிரதர் கூட்டு போனார். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அங்க வேலை செய்யறவங்க யாரும் எல்லாம் அங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. டிஃபன் எப்படிதான் சாப்பிடுறாங்க தெரியல. எனக்கே அன்னைக்கு மத்தியானம் சாப்பிடவே முடியல. பாடி 1, பாடி 2, பாடி 3 ஏன்னா உள்ளே கூட்டு போனாரு. இப்ப பாஸ்டர் வெளியாள் வரக்கூடாது, நீங்க ஒண்ணும் சொல்லாதீங்க, ஒன்னு நான் கூட்டு போறேன். அவர் தான் ஸ்டேட்மெண்ட் அடிக்கணும். கொல்லா யாருமே அங்க பயப்படணும். ஏன் நம்பர் இன்னும் வரல? ஒரு அம்மா சொல்ல நம்பர் 2க்கு ஏன் இன்னும் ஆள் வரல, போன பண்ணுங்க, கொண்டு போக சொல்லுங்கிறாங்க. ஐயோ, நம்மளே நம்பர் 3 ஆக்கினாலும் ஆக்கிடுவாங்க போல. யாரும் மரணத்துக்கு பயப்படுகிறது இல்லை. யாரும் மரணத்தை ஆனால் கற்றல் தேவனுடைய பிள்ளைகள் அதிலே கற்றுக்கொள்ளுகிற முதல் பாடம் என்னவென்றால் அது உணர்ச்சியற்றவை. ஆமென். கண் இருக்காது ஆனா பார்க்காது, வாய் இருக்குது ஆனா பேசாது, காது இருக்குது ஆனா கேட்காது. ஏனென்றால் அது மரணத்தை சந்தித்திருக்கிறது. அந்த சரீரம் உணர்ச்சியற்ற சரீரம். உங்களுக்கு பிடிக்கலன்னு நல்ல 4 கொட்டு கொட்டிக்கலாம், கிள்ளி கூட கொஞ்சம் விட்டுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். உங்க வீட்டுக்காரர் ரொம்ப உங்களை அடிச்சாருன்னா நீங்க இப்ப அடிக்கிற நேரம் நல்ல 2-3 போட்டு அடின்னு அடிக்கலாம். அது ஒண்ணும் கேட்க போறதில்லை. அதை நல்ல திட்டலாம், அது திட்ட போறதில்லை. உணர்ச்சியற்ற ஒரு சரீரம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களா இருக்கிறபடினாலே நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த இடத்திற்கு வர வேண்டும். சிலருக்கு கோபம் மூக்குல இருக்கும், ஆனா நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பண்ண உங்க மூக்குக்கு பின்னாடி போயிடும். யாரா ஏதாவது சொல்லிட்டு போட்டியா எப்படி சொல்றாங்க, நான் என்ன தயவு செய்து அப்படி வந்து என்கிட்ட சொல்லாதீங்க. யாரா ஏதாவது சொல்லிட்டியா என்னவா பேசிட்டோம். ஒருத்தர் சொல்றாரு கசப்பு நிறைஞ்சு போயிருக்கு. எப்படி கசப்பு உனக்கு நிறைஞ்சு போயிருக்கு? கசப்பு உனக்கு நிறைஞ்சிட்டாலே ரட்சிப்பு போயிடும், அபிஷேகம் போயிடும், கிருபை போயிடும், இயேசுநாதர் உன்னை விட்டு போயிடுவாரு, எல்லாவற்றையும் விட்டு போயிடுவார். கசப்பா இருக்கிறீங்க பிரதர். எனக்கு அந்த வார்த்தையை கேட்டு அப்படி ஒண்ணும் எனக்கு தெரியல பிரதர். நான் சொல்லுகிறேன், நீ இயேசுவை அறிவதற்கு முன்பதாக உன்னிடத்திலே பகை உணர்வு இருந்தது, உன்னிடத்திலே கசப்புகள் இருந்தது, உன்னிடத்திலே பிரிவினைகள் இருந்தது, உன்னிடத்திலே ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. ஆனால் இப்பொழுது நீங்கள் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியண்டைக்கு வந்திருக்கிறீர்கள். பாவத்திலே இருந்து பரிசுத்தமான ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளை எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள். ஆமென். நான் சொல்றேன், உங்களை யார் அதிகமா திட்டுறாங்களோ அப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்களை யார் அதிகமா சண்டை போட வர்றாங்களோ அவங்க முன்னாடி கர்த்தர் உங்கள் கொம்பை உயர்த்துவார். யாரு நம்மளை வந்து இரிட்டேட் பண்றாங்களோ நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஏன்னா வேலை சில பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க நம்மள ஒரு மாதிரி சில சமயம் சில கொஸ்டின் ஆன்சர் நம்ம தப்பா பண்ணும்போது எல்லாருக்கும் முன்னாடி சொல்லி சிரிப்பாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாது. ஆமென். தேவன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க உணர்ச்சி சில சமயம் டெஸ்ட் பண்ணப்படும். திட்டட்டுமே, பாஸ்தான திட்டி பிரசங்கம் பண்றார், பண்ணட்டுமே. பாசமா தானே திட்டி பிரசங்கம் பண்றாங்க, பண்ணட்டுமே. அது எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். எனக்கு உணர்ச்சி இருக்குதா இல்லையான்னு அப்ப நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். என்னுடைய உணர்ச்சி அருமையான 100% இருக்குதா, 80% இருக்குதா, 70% இருக்குதா, 60% இருக்குதா, 0 இருக்குதா? எதுல இருக்கணும் உணர்ச்சி? 0க்கு வரணும்.
அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவரை காரி துப்பினார்கள். அவரை கண்களிலே துணிகளை கட்டி தலையிலே கொட்டி யார் உம்மை கொட்டினது என்று தீர்க்க தரிசனம் சொல்லும் என்று சொன்னார். இந்த உணர்ச்சி எப்படிப்பட்ட தன்மை உடையது என்றால் உறவுகளை எதிர்பார்க்கிற தன்மை உடையது. இந்த உணர்ச்சிக்கு நான் எதிர்பார்க்க கூடாது என்று சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் தாயாவது தகப்பனையாவது வீட்டையாவது நிலங்களையும் விட்டு வராதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான் என்று எழுதப்பட்டார். நான் அருமையான அது எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவரை காட்டிலும் நீங்கள் அதிகமாய் அதிலே நேரத்தை செலவு பண்ணிவிடக் கூடாது. அதுக்குதான் நீங்கள் ஆதியாகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க. ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு. நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்டவரை பின்பற்றி வருகிறீர்கள். ஒருவேளை உங்கள் தகப்பன் விக்கிரக ஆராதனைக்காரனா இருப்பான், ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் விக்கிரக ஆராதனைக்காரர்களா இருப்பார்கள், ஒருவேளை உன் குடும்பம் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களா இருப்பார்கள். நீங்கள் ஆண்டவருக்காக அருமையான அவர்களை இழக்க உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். உங்கள் பாதைகளை அவர்கள் தடுக்க முயற்சி பண்ணுவார்கள். நீங்க அதான் ஆபிரகாமுடைய தகப்பன் விக்கிரக ஆராதனைக்காரன். ஆண்டவர் சொல்றார், ஒரு தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இந்த உணர்ச்சிக்கு சில தன்மை இருக்கிறது. அது சாக வேண்டும். எல்லாம் அழிந்து போகிற சந்தோஷம், மறைந்து போகிற சந்தோஷம், மாறி போகிற சந்தோஷம், நான் உங்களோடு கூட பேசுகிற சந்தோஷம், நிலை நிற்கிற சந்தோஷம், நான் உங்களோடு கூட பேசுகிற சந்தோஷம், மாறாத சந்தோஷம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உன்னை நான் பெரிய ஜாதியாய் மாற்றுவேன், வானத்தின் நட்சத்திரங்களை போல உன்னை பெருக பண்ணுவேன், ஓடி ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவர் ஆபிரகாமின் சந்ததியிலே இயேசு வெளிப்பட காரணம், அவன் அருமையான பூமிக்குரிய காரியங்களை முதல் தள்ளிவிட்டு தன் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடாதபடி தேவரை நேசிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தபடினாலேதான் அவன் இந்நாள் வரையிலும் பேசப்படுகிற ஒரு மனிதனாய் இருக்கிறான். என்ன ஆனாலும் சரி, இந்த வாலிப பசங்க வாலிப பிள்ளைங்களெல்லாம் நான் ரொம்ப நம்ப மாட்டேன். அவங்க நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. ஐயா எவ்வளவு பேர் இங்க பரிசுத்தாவிலாம் நிறைஞ்சா, இப்ப ஆளே இல்ல. கல்யாணம் பண்ணதான் உண்டு, அவ்வளவுதான். வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஜெபம், வேலை கிடைச்ச உடனே இப்ப ஆளே காண். நான் சொல்றேன், ஐயா இந்த இயேசுவை நீ விட்டுட்டேனா, இந்த இயேசுவை விட்டுட்டுனா ஒருவேளை நீ வெளிநாட்டுல வேலை செய்து நிறைய பணங்கள் எல்லாம் சம்பாதிக்கலாயா, பெரிய வேலையில் இருக்கலாம், பெரிய இடத்துல இருக்கலாயா, ஆனா ஆத்துமா இன்றைக்கு மரித்தால் எங்கே போகும்? அத ஒரு காலம் மறந்துடாத. நீங்க வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அதற்காக அழைக்கப்பட்டாய். லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவை அறிதல் அறிவின் மேன்மைக்காக நஷ்டமும் குப்பையும் என்றெண்ணுகிறேன். கிறிஸ்துவ வாழ்வானது செழிக்க வேண்டும் என்றால், உன் கிறிஸ்தவ வாழ்வானது வளர வேண்டும் என்றால், உன் கிறிஸ்தவ வாழ்க்கையானது அருமையான, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் உண்மைதான், அபிஷேகம் பெற்றிருக்கிறாய் உண்மைதான், வரங்களும் கிருபைகளும் கூட நீ பெற்றிருக்கலாம், அது எல்லாம் உண்மைதான். ஆனால் உன் வளர்ச்சி எப்படிப்பட்ட தன்மை உடையதா இருக்க வேண்டும் என்றால், பூமிக்குரிய காரியங்களிலே உணர்ச்சியற்ற தன்மையாய் இருக்க வேண்டும். நியூயார்க்ல கொண்டு உங்களை விட்டு உலகத்தே அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த உலகத்தே பாக்குறது மாதிரி இருக்கும் சொல்றாங்க. பாஸ்டர் 2-3 கடைகளுக்கு எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த வெள்ளைக்காரர் கேட்டாராம், என்ன வேணும்னு கேட்டாரா, எனக்கு ஒண்ணுமே வேண்டாட்டார். உலகம் உலகம் அதான் உணர்ச்சியற்ற
தன்மை. ஒரு பொருள் வேணும் அவ்வளவுதானே தவிர அதுக்குன்னு அதுக்கிட்டே சுத்தி வரும். திறந்து பாக்குறது. ஜோ அலிகாஸ்ல போய் ஒரு பொருளை வாங்கினா 3 வாரம் பீரோ இந்த அம்மா ராத்திரி 11 மணிக்கு திறந்து அதை அப்படியே பார்க்கும், சிரிக்கும், திருப்பி உள்ள வச்சுக்கணும். அடுத்த வாரம் திருடன் தூக்கிட்டு போயிடும். அது வேற இருக்கு. வீட்டுக்காரர் தூக்கிட்டு போய் அடகு வச்சுருவார் கடையில. பையன் தூக்கிட்டு போயிடும். ஐயோ, புடவை கடையில பார்த்தனா இங்க இருக்கிற பல்ல நீங்க அங்கதான் பார்க்க முடியும். அந்த ஆள் சொல்றாரு, ஏமா நீ என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், எவ்வளவு கொண்டாலும் எடுத்துக்கலாமா, நீங்க உனக்கு பிறந்த நாள் எடுத்துக்கோ, அந்த பல்லு இங்க வரையிலும் வருது. நகை கடைக்கு போனா அப்படியே இந்த அம்மா அப்படியே மெய் மறந்து இருக்கு, பசுத்தாவியெல்லாம் போச்சு. நான் சொல்றையா, இந்த உலகத்திலே ஒண்ணும் மேன்மை அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஒண்ணும் மேன்மை அல்ல ஐயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். உலக ஜனங்களுக்குள் இருக்கிறதான அந்த அருமையான பார்வை ஜனங்கள் ஆவிக்குரிய ஜனங்களுக்குள்ளே இல்லை. எல்லாம் அந்நிய பாஷை பேசுறது, ஆவியில நிறைகிறது, தீர்க்க தரிசனம் சொல்றது, பேய விரட்டுறது எல்லாம் சரிதான். ஆண்டவர் சொல்றார், அக்கிரமம் செய்யக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்க. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்ன வாசிக்கலாம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறிவேன், அக்கிரம செய்கைக்காரரே, அக்கிரமம் செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகவே முதலாவது நீங்கள் குணத்தினிடத்திலே கற்றுக்கொள்கிற முதல் ஆவிக்குரிய பாடம் என்னவென்றால் அது உணர்ச்சியற்ற ஒரு சரீரம். இரண்டாவது, அந்த சரீரத்தை குறித்து வேதத்திலே நீங்கள் வாசித்தால் அருமையான கழுகுகள் வந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். மறுபடியும் செய்தி வசனத்தை அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். அங்க கழுகுகள் அது எதுக்கு வந்து கூடுதுன்னா, அருமையான உயர்ந்த இடத்துல இருந்த அந்த கழுகுகள் இந்த பிணத்தை பார்த்தபோது அருமையான அதற்கு தேவையான ஆகாரம் அதற்கு தாராளமாய் கிடைக்கும். நம்ம சிலர் புதைக்கிறாங்க இறந்த பிறகு, சிலர் எரிக்கிறாங்க. டாடா குடும்பத்தார், டாடா அவங்க குடும்பம் எல்லாம் என்ன செய்வாங்களா, அதை கொண்டு மலையில கொண்டு போய் வச்சுட்டு வந்துருவாங்களாம் பறவைகள் சாப்பிட. இந்த டாட்டாவையும் அப்படிதான் வைக்கணும்னு நினைச்சாங்களா, ஆனா புதைச்சிட்டாங்க. அவங்க முறைப்படி அந்த பாடியை கொண்டு வந்து மலைக்கு மேல வச்சிருவாங்களாம். எவ்வளவு பெரிய டாட்டா யோசிச்சு பாருங்க. அவன் இந்திய அரசாங்கம் அவங்கள 2 பேரும் நம்பிதான் இருக்கு. அம்பானியும் டாட்டாவை நம்பிதான் இந்திய அரசாங்கமே இருக்கு. எல்லா அரசியல்வாதிகளுமே அவங்க 2 பேரையும் நம்பிதான் இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய பணக்காரங்க. இந்த நாளின் கால வேளையில அருமையான ஆகாரத்துக்காக கழுகுகள் வந்து கூடும். ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் மற்றவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற ஒரு இடத்திலே இருக்க வேண்டும். என்ன ஆகாரம்? அருமையான ஜனங்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்றால் வசனம் அருமையான ஆகாரமாய் இருக்கிறது. அப்பத்தினாலே மாத்திரமல்ல, அந்த வசனத்தை முடித்தவர்கள் வாசிக்கலாம். அப்பத்தினாலே மாத்திரமல்ல, வாசிங்க, மனுஷன் அப்பத்தினாலே, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். வாசிங்க, மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல. இயேசு கிறிஸ்து அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தவர்கள் மரித்தார்கள், ஆனால் இயேசுவின் சரீரத்தை அருமையான இந்த மன்னா அப்படிப்பட்டதல்ல, இதை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் மரிப்பதில்லை. அந்த வசனத்தை வாசிக்கலாம். நான் வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல,
அவர்கள் மரித்தார்களே இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மல்கியா ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். ஆசாரியன் உதடுகளிலே அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார். ஐயா, இந்த வசனம் உனக்குள்ளே போயிட்டுனா, இந்த வசனத்தை நீ புசிக்க ஆரம்பிச்சுட்டேனா, இந்த வசனத்தை ருசிக்க ஆரம்பிச்சுட்டேனா, இந்த வசனத்தை தியானிக்க ஆரம்பிச்சேனா, இந்த வசனத்தை கேட்க ஆரம்பிச்சேனா, இந்த வசனத்தை பற்றி கொண்டேனா, இந்த இரண்டு உலகத்துல உன் வாழ்க்கை செழிப்பாயிருக்கும். ஆமென். வசனத்தை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சத்திய வேதம் கர்த்தரின் தீபம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். கர்த்தர் வசனம் தெளிந்திடும் கர்த்தர் வசனம் நெருக்கங்களில் இருக்கிற ஒருவர் உன் வீட்டை தேடியோ உன்னை தேடியோ வந்தால் அவர்களுக்கு நீ ஆறுதல் சொல்லுகிற அருமையான இடத்திலே நீ இருக்கும்போது அவர்களுக்கு வசனத்தை தான் நீ சொல்லலாம். வசனத்தை உன் வாயிலே நீ சொல். பயப்படாதே, சோர்ந்து போகாதே, கலங்காதே. கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். இந்த சூழ்நிலையை நீ கடந்து வருவாய். இந்த மாதிரி வார்த்தைகள் தான் உங்கள் இருதயத்தில் இருந்து எழும்பி உங்கள் சத்தத்தை, அருமையான உங்கள் சத்தமாய் அது மாற வேண்டும். அதுதான் தேவனுடைய சத்தமாய் யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்திலே இருந்தான். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனத்தை காளுங்கள், ஆண்டவருடைய வசனத்தை தியானம் பண்ணுங்கள், ஆண்டவருடைய வசனத்தை இருதயத்திலே நிரப்புங்கள். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. மல்கியா 2:6 கூட வாசிக்கலாம். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. நீங்க வசனத்தை பின்பற்றி போனீங்கன்னா அதுல பவுல் எழுதுகிறான், ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்வழிகளை போல பிரகாசிக்கிறேன். மத்தியில் எழுதும்போது எழுதுகிறான், என் வார்த்தைகளை காட்டு அவைகளின்படி செய்கிறவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லுகிறான். அருமையான பெரேயா பட்டணத்தார் அங்கே நீங்கள் பார்க்கிற மனோவாஞ்சையாக வசனத்தை தியானித்தார். நீங்க வசனம் ஆகாரமாய் இருக்கிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை, அருமையான பிணத்தை போல சீவிக்கிற ஒரு ஆண்டுடைய பிள்ளை, அவர்கள் உள்ளே இருந்து வசனம் வெளியே வர வேண்டும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தை நீங்க கொடுத்துருங்க, அவ்வளவுதான். அது அவங்கள நடத்தும். சாப்பாடு வசனத்தை கொடுத்தா அவனுக்கு சாப்பாடு கிடைக்கும். வசனத்தை கொடுத்தா, நான் ஒருத்தரை பார்த்து, ஒரு பிரதர் வருவார், கண்ணு சரியா தெரியாது, இப்படி மூடி அப்படி கண்ணு அப்படி மூடுவார். அவர் ஒரு வேலையும் செய்ய தெரியாது. ஆனா அவர் கைப்பிரதி கொடுப்பார், வசனத்தை விதைப்பார். பெத்தேல் சபையை சார்ந்தவர். அந்த கம்பன் கலையரங்கிட்ட இருக்கு. அப்ப ஒரு பிரதர் வந்தார், என்ன பாஸ் இந்த ஆள் இப்படி இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் அவருக்கு ஆகாரம் கொடுத்து உடை கொடுத்து அவரை ஆச்சரியமாய் நடத்துகிறார். ஒருத்தன் வசனத்தை விதைக்கிறான் பாருங்களேன், அவன் ஆண்டவர் சும்மா விடுவாரா? நான் அவற்றை கேட்பேன். மெட்ராஸ் ட்ரெயின்ல தான் அந்த டிராக்ஸ் கொடுப்பார். சிலர்லாம் அடிக்கலாம் வருவாங்களாம். சிலர், இனிமேல் இந்த பிளாட்ஃபார்ம்ல நீ கைப்பிரதி கொடுத்தா உன்னை அடிப்பார், பிச்சிரும், மாறு, கண்ணும் சரியா தெரியாது, இப்படி இப்படிம்பார். ரொம்ப மெல்லிய உருவம் உடையவர். ஆனா
அவருடைய வசனத்தை விதைக்கிறவன் கண்டிப்பாய் அறுப்பான். ஆமென். அறுப்பான். ஹல்லேலூயா. நீங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீங்க ஒரு கிராமத்துக்கு போங்க, இருண்ட கிராமத்துக்கு. நம்ம எதுக்கு போறோம்? இருண்ட கிராமத்துக்கு. வசனம் என்னும் விளக்கை அந்த கிராமத்திலே எரிய வைக்கும்படி. ஒரு வீட்டுக்குள்ளே போகணும், இருண்ட வீடு, அங்கே வசனத்தை விளக்கை அருமையான ஒரு பிரசன்ட் பண்ணுங்க. ஒரு வசனத்தை வாங்கி அவங்களுக்கு கொடுங்க. ஃபங்க்ஷனுக்கு போனா ஒரு வசனத்தை வாங்கி கொடுங்க. நிறைய பேர் பாண்டிச்சேரி மேரேஜுக்கு நான் போயிருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்றால் அங்கே வசனத்தை கொடுத்தாங்க. நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன். பரவாயில்ல, ஒன்னும் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் கிடையாது அவங்கலாம். ஆனாலும் அந்த டேபிள்ல அருமையான தேங்காய் இருக்குது, என்னெல்லாமோ அவங்க வீட்டுக்காரன் பிலீவர் கிடையாது, வெத்தலை இருக்குது, பாக்கு எல்லாம் இருக்குது. ஆனா இன்னொரு இடத்துல ஒரு பையில வசனம் கொடுக்குறாங்க. பரவாயில்ல, வசனம் வதைக்கப்படட்டும். ஆமென். வசனத்திலே ஜீவன் இருக்கிறது, வசனத்திலே வல்லமை இருக்கிறது. அது வனாந்திரத்தை அதிர பண்ணும், கண்மலைகளை நொறுக்கும், பெண்மான்களை ஈன பண்ணும். அது மனுஷனை ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்கும் கிடைக்கும், அருமையான இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களும் அவனுக்கு உண்டாகும். அதான் பிணம் ஆகார அந்த கழுகுகளுக்கு திருப்தியாய் சாப்பிடுகிற ஆகாரமாய் அது மாறுகிறது. மூன்றாவதாக அருமையான பிணத்தண்டைக்கு உங்களை கொண்டு போகிறேன். அருமையான அதிலே இருந்து ஒரு வாடை வந்து கொண்டே இருக்கு. நேரமாக நேரமாக அருமையான அதை நான் ஆவிக்குரிய பகுதியாக சொல்லுகிறேன், வாசனை வீசுகிறதாக மாறும். ஏதோ ஒரு வாசனை, அது பேட் ஸ்மெல்லோ அது நல்ல ஸ்மெல்லோ. பொதுவாக எல்லா பணத்தின் மேலேயும் பேட் ஸ்மெல் வராது. ஏன்னா சென்று 2-3 டப்பா அதுல ஊத்திடுறாங்க. ஐயோ, அப்படியே ஊத்திடுறாங்க. அந்த சென்ட் ஸ்மெல் தான் இருக்கு, பரவாயில்ல, வாசனையா தான் இருக்கு. வாசனை வீசுகிற ஒரு சரீரமாக அது காணப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, கர்த்தர் உன்னை அருமையான வாசனை வீசுகிற ஒரு விசுவாசியாய், தேவனுடைய பிள்ளையாய், தேவனுடைய ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்ற பிரயாசப்படுகிறார். ஒரு ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் கனி கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். அப்போ வாசனை வீசும். அன்புள்ளதா இருக்க வேண்டும், அப்போ வாசனை வீசும். மன்னிக்கிற தன்மை உடையதா இருக்க வேண்டும், அப்பொழுது வாசனை வீசும். சகிக்கிற தன்மை உடையதா இருக்க வேண்டும், அப்பொழுது வாசனை வீசும். அருமையான தாழ்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும், அப்பொழுது வாசனை வீசும். நம்மளை யாரு மதிச்சாலும் சரி, யாரும் மதிக்காம போனாலும் சரி, யாரு நம்மளை ஏற்றுக்கொண்டாலும் சரி, மற்றவர்களுக்காக நீங்க வாழவே வாழாதீங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்க? நான் முதல் தடவை இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊருக்கு போனேன், எனக்கு பைபிளை எடுக்கிறது ரொம்ப வெட்கம், பைபிளை வச்சுட்டேன். ஏன்னா நாங்க எல்லாமே வேற மாதிரி பேசுவோம். வாலிப பசங்க நாங்க அவங்கள போய் பார்க்கும்போது தமிழ்ல மக்கள் பேசாத வார்த்தைகள் எல்லாம் நாங்க பேசுவோம். எவனையும் பேர் சொல்லி எல்லாம் கூட மாட்டோம், வாடா போடான்னா அப்படிலாம் பேசுவோம். அது இன்னும் சில வார்த்தைகளை கூப்பிடும். நான் ஊருக்கு போனா நான் ஊழியக்காரன், எனக்கு தெரியும், நான் ஊழியம் செய்யறேன், பிரசங்கம் பண்றேன், ஊழியம் செய்யறேன்னு தெரியும். ஒருத்தன் என்ன, டேய் வாடா, எப்படிடா இருக்கிற அண்ணா, எனக்கு இருதயத்தையே உடைச்சு போச்சு. ஒரு ஊழியக்காரன் இவன் நம்மள வாடாங்கிறான், எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. அவன் வேற மாதிரி பேசுறான். டீ எல்லாம் வாங்கி கொடுத்தான். அடுத்த நாள் முடிவெடுத்தேன், பைபிளோடி தான் வரணும். பைபிளோடி வரேன், அதே இடத்துக்கு போறேன், அவன் என்கிட்ட பேசவே பயப்படுறான். ஏய் ஃபாதர்டா அவன், நீ நேற்றாண்டா அவனை போடா வாடாங்கிற. அவ்வளவு ரெஸ்பெக்ட் எல்லா இடம். இதுக்கா நான் சொல்றேன்னா, தேவனுடைய பிள்ளைகளை, நீ வாசனை வீசுகிற ஒரு மனிதனா இருக்க. எங்க போனாலும் சார், நான் இந்த பைபிள் வச்சுக்க வெட்கப்படவே மாட்டேன். எங்க எல்லாம் ஹிந்துஸ் ஒண்ணு. அங்க நீங்க என் குடும்பத்தெல்லாம் போய் பாத்தீங்கன்னா வச்சுங்க, எப்படி இப்போ ஒரு அம்மா இங்கே போன் பண்ணாங்க, எப்படி நீ கிறிஸ்டினா மாறின, உங்க வீட்டுல ஒருத்தர் கூட கிடையாது, நீ எப்படி மாறின? நான் இப்பெல்லாம் சொல்ல முடியாது, அது ஒரு பெரிய கதை. இப்ப நம்ம செய்தி தொடர்ந்து கேட்கறீங்க அந்த அம்மா. ஏன்னா நான் நல்ல பட்டகிட்ட எல்லாம் அடிச்சுட்டு போறத பாத்துருக்கிறோம். எங்க வீட்டுல வேற ஆட்களை உள்ள ஏற்ற மாட்டாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்.
ஒரே எல்லாமே இந்துஸ் அப்படி ஊறி போனதுங்க. ஒருத்தர் கூட 7 பேர் என் கூட பிறந்தவங்க, ஒருத்தர் கூட இந்த பக்கம் திரும்பல. ஒரு பையன் ஒருத்தன் வந்தான், ஒரு அண்ணன் வந்தான், அவனுக்கு பைபிள் கொடுத்தேன். ஏசாம்பா சொந்த ரட்சகர், மதுரையில் இருந்தவன். அவன் என்ன பண்றான், பீடி கடையில கொண்டு போய் அந்த கொடுத்து 2 கட்டு பீடி வாங்கிட்டு போயிட்டான். பைபிளை கொடுத்து அந்த கடைக்காரன் என்ன பண்ணிடலாம், எங்களெல்லாம் பார்த்து, நாங்க அந்த திருநகர்னு ஒரு இடம் மதுரையில, எங்களை பார்த்து, சார் வாங்க சார், உங்க புக்கு எங்கிட்ட வந்திருக்கு சாருங்கிறான். என்னடா நம்ம புக்கு இவன்ட்ட எப்படி வந்து பைபிள் எடுத்து காட்டுறான். ஒருத்தன் வந்தான் சார், ஒரு கட்டு பீடி கேட்டான் சார், இதை கொடுத்தான் சார், நான் அவனுக்கு பீடி கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டான். என் இருதயமே உடஞ்சு போச்சு. நான் சொன்ன, நீ காசு கொடுக்குறேன் தான். இல்ல நீ பீடிக்கு மட்டும் காசு கொடுங்க, பைபிளை வாங்கிட்டு போக மாட்டான். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த வெளிச்சம் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உனக்குள்ளே கர்த்தர் கிருபை வைத்திருக்கிறார், உனக்குள்ளே கர்த்தர் ரட்சிப்பு வைத்திருக்கிறார், உனக்குள்ளே கர்த்தர் அபிஷேகம் வைத்திருக்கிறார், கர்த்தர் உனக்குள்ளே வெளிச்சம் வைத்திருக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளை. பிசாசுக்கு ஒண்ணு நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியாது. பிசாசுக்கு நீங்க யாருன்னு தெரியும். உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார் என்று அவனுக்கு தெரியும். நீங்க அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டீர்கள் என்று அவனுக்கு தெரியும். பட்டயத்தை, அருமையான உரிமையான பட்டயத்தோடு கூட எகிப்து தேசத்துக்கு வரும்போது ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டிலே சங்காரம் உண்டாகவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. பிசாசுக்கு தெரியும், இந்த வீட்டுக்குள்ள நம்ம போக முடியாது, இந்த மாதிரி ஏசு ரத்தம், நம்ம அங்க இருக்க முடியாது. ஆமென். ஆண்டவர் அருமையான பிசாசு ஒண்ணு மகிமைப்படுத்தி வச்சிருக்கான் தெரியுமாயா உங்களுக்கு? நான் சொல்றது சிலரால ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் உங்களை கண்டு பயப்படுறான். ரெஸ்லர் எல்லாம் கண்டு பயப்பட மாட்டான், பைல்வான் எல்லாம் கண்டு பயப்பட மாட்டான். அவன் மச்சில்ஸ் எல்லாம் இப்படி எல்லாம் காமிச்சா பயப்பட மாட்டான், ஜம்முன்னு உள்ள போயிருவான். ஆனா வாங்குள்ள வர முடியாது. அவன் பாட்டு பாடுற, ஆண்டவரை துதிக்கிற, ஆண்டவரை மகிமைப்படுத்துற, ஆண்டவரை உயர்த்துற, பிரதமர் எல்லாம் கண்டு அது ஒண்ணும் பயப்படாது, உள்ள ஜம்முன்னு போய் உட்கார்ந்துவிடும். அது வனாந்திரத்திலே போய் அருமையான தங்க இடமில்லாதபடி மறுபடியும் வந்து தங்குது. பின்மாற்றத்தில் போறவன பார்த்தான், இது இப்ப சபைக்கு வராம இருக்குதா, ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. ஏமா நான் வரமா, வர்றேன். ராத்திரி கட்ட சொப்பனம் வருது. ஏன் வருது? ராத்திரி சொப்பனம் உருண்டு மெத்தையில இருந்து பொத்துணுக்களை விழுந்து கிடக்கு. உன்னை தள்ளி விட்டு ஒரு பரிசுத்த ஆவியான், நீ கீழே விழுந்தாதான் ஒழுங்கா இருப்ப. உன்னை மேலேயே படுத்து சொப்பனம் கண்டுகிட்டே இருக்கிறேன். நான் தள்ளி விழுந்திருக்கிறேன். கழுத்தை வந்து சில சமயம் நிற்கும். ஏசு ரத்தம் சொல்லி போயிடும். ஆமென். ஏசு ரத்தம் போயிடும். ஏன்னா பிசாசு நீ வாசனை யூதாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் எனக்கு சாட்சிகளாயிருக்க. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 கொரிந்தியர் புத்தகம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருக்கு. 2 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. 3 யோவான் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 3 யோவான் 12. இன்னொரு மனுஷனை, தேமித்ரி என்ற ஒரு மனுஷனை, எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நீங்க காயுவை பற்றி தான் அந்த இதுல யோவான் நான் நிறைய தடவை பிரசங்கம் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிமா. அந்த பேர் கொஞ்சம் கஷ்டம். தேமத்ரியூ என்ற ஒரு மனுஷனை பற்றி அந்த யோவான் எழுதுகிறார். வாசிக்கலாம். எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நீங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை அடையாளம் காட்ட உங்கள் நல்ல சுபாவங்களை அருமையான மற்றவர்கள் சொல்ல வேண்டும். நல்ல சுபாவம். இயேசு அறியாததுக்கு முன்னே நாம் எப்படியோ இருந்தோம்.
இருளிலே இருந்தோம், இருளின் பிள்ளைகளாய் இருந்தோம், இருளுக்குரிய சாபங்கள் நமக்குள்ளே இருந்தது, இருளினாலே கட்டப்பட்டிருந்தோம். இப்பொழுது நாம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். வெளிச்சம் நம்மை ஆளுகை செய்கிறது, வெளிச்சம் நம்மை நடத்துகிறது, வெளிச்சம் நம்மை மூடிக்கொள்ளுகிறது. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆமென். நீங்க எப்படி நீங்க என்ன செய்தாலும் பழைய சுவாபங்கள் அழிக்கப்பட வேண்டும். ஆமென். ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சிலர் என்ன பண்றாங்கன்னா, சில சுவாபங்கள் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டாங்க, சபைக்கு வந்துட்டாங்க, ஞானஸ்தானம் எல்லாம் பெற்றுட்டாங்க, அபிஷேகம் எல்லாம் பெற்றுட்டாங்க, ஊழியம் கூட செய்றாங்க. சில சுவாபங்கள் அவர்களை அடிமைப்படுத்தி இருக்கு. அது அவர்களுடைய ஆவிக்குரிய அருமையான பகுதியையே அழித்து தரைமட்டமாக்கிவிடும். எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளை சில பாவங்கள், சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் போது, இவ்வளவுதானே, ஒரு சின்ன பொய் தானே, பரவாயில்ல, என்னங்க கிடக்குது, சர்ச்சு பாத்திரம் தானே, அது பாட்டுக்கு இருந்து போட்டு கழுவி மேல கவுத்து போட்டு சர்ச்சு பாத்திரம். அது நான் வரும்போது எனக்கே அதை கொடுக்குறாங்க. எனக்கு தெரியாது அந்த பாத்திரம் சர்ச்சு பாத்திரம். பிளேட்டு, டம்ளரு, டிஃபன் பாக்ஸ், உங்க பாத்திரமும் என்கிட்ட கிடக்கும். அதிகமா தான் நான் போய் 100 ரூபாய்க்கு 100 வாங்கி வச்சிருக்கேன். இப்ப தீந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் எப்பவும் போகும்போது ஒரு 100 வாங்கிடும். ஏன்னா பிளேட்டும் காணும், டிஃபன் பாக்ஸும் காணும். நிறைய சின்ன பிரச்சனை தான், சின்ன காரியம், அது ஒண்ணும் கிடையாது. கடன் வாங்கி கொடுக்காட்டா என்ன பெரிய அவங்க பண்ணிட போறாங்க, சின்ன காரியம். ஆனா கர்த்தர் அதை கணக்கிலே வச்சிருக்கார். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலே நான் உன்னை அறிவு. இந்த அம்மா கொண்டு வந்து ஏதாவது கொடுக்கும்போது சின்ன டப்பா கொடுக்கும். நான் சிஸ்டர் சொல்லுவேன், பாரு இவ்வளவுதான் இருக்கு இந்த டப்பா, இந்த டப்பா அந்த அம்மாட்ட போகணும், பாத்திரத்தோடி போட்டுறாத, அதை கழுவி தனியா வச்சிருப்போம். இந்த அம்மா வந்தவன்னு சொல்லுவோம், உங்க டப்பா எடுத்துட்டு போங்க, உங்க டப்பா எங்க வீட்டுல இருக்க கூடாது. சின்ன சின்ன காரியம், சின்ன சின்ன விஷயம், நீங்க அருமையான அது உங்களுக்கு வாசனை வீசுகிறதாயும். ஆகவே இந்த பிணச்சின் அண்டையில நீங்கள் கற்றுக்கொள்கிற இயேசுவை அறியலைன்னா பரவாயில்லையா, அறிஞ்சிட்டையா, வந்துட்டையா, இந்த சீவ மார்க்கத்தை பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறையா, கொஞ்சம் குறைகள் இருக்கதான் செய்யுது. ஆனா சாகும் போது அந்த குறை இருக்க கூடாது. நீங்க மாறிட்டே இருக்கணும். ஆமென். வசனம் மாற்றும், ஆராதனை மாற்றும், ஜெபம் மாற்றும், அருமையான ஜீவியம் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி அருமையான மண்ணிலே இருக்கிற மண்ணா இருக்கிற தங்கம் தங்கமாய் மாறினதோ அதை போல மாற வேண்டும். முத்து அருமையான கடலிலே இருக்கிற முத்துக்கள் அது அருமையான சீட்டப்படும் போது எப்படி பளபளப்பாய் மாறுகிறதோ அப்படி நீங்கள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். அருமையான பட்டை தீர்க்கப்பட்டதான அருமையான அம்பாய், பட்டை தீர்க்கப்பட்ட வாளாய், பட்டை தீர்க்கப்பட்ட ஒரு மனுஷனாய் நீங்கள் மாற வேண்டும். அடுத்த பிணத்தண்டைக்கு உங்களை கொண்டு போகிறேன். நீங்க சாவு வீட்டுக்கு போயிட்டு அருமையான வரும்போது எல்லாரும் அவரை குறித்து பேசிக்கொண்டே வருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பிரதராங்க, அந்த சிஸ்டராங்க இல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல ஆத்மாதாயம் பண்ணுவாங்க, சபைக்கு தூணா இருந்தாங்க. ஐயோ அந்த பிரதர் அருமையான இருக்கிற காலம் வரையிலும் அவர் அருமையான நமக்கு சபைக்கும் ஊழியத்திற்கும் ஆசீர்வாதமாயிருந்தார், குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாயிருந்தார், தேசத்துக்கு ஆசீர்வாதமாயிருந்தார். இப்படி பேசணும். எல்லா விசுவாசி வீட்லயும் அவன் மனைவி கட்டி பிடிச்சு அழுவா, என்ன போயிடு ஒரு சவுண்ட் தெருவரையில் கேட்கு. அந்த பசங்க அந்த பொண்ணுங்க அது எங்க சாவெல்லாம் நீங்க வந்தீங்கன்னா உருண்டுருவாங்க. ஆனா மத்தவங்க இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறாரு, பேங்க்ல பணம் வச்சுக்கிறாரு, ஏன் ஆடமாட்டாங்க எல்லாம் இங்க கொடுத்துருக்காரு. பொண்ணு கொடுத்தா நீ போங்க அழுவாங்க, மனைவி உள்ள அழுவோம், நல்லா அழுவோம், நல்லா தேவனுடைய பிள்ளையின் சத்தம் முற்றிலும் வித்தியாசமா இருக்க வேண்டும். அவர்களுடைய எலியா சாகும்போது 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அருமையான எலிசா சாகும்போது ராஜா சொல்லி அழுகிறான். 2 ராஜாக்கள் 13-14.
அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அடுத்தது, அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்துக்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையும் இருந்தவரே என்றான். அல்லேலூயா. 2 ஊழியக்காரனும் ஆமென். சாகும்போது அல்லேலூயா. சொல்லி அவங்க அழுதாங்க. ஐயா, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முடிச்சது. விசுவாசத்தினாலே ஆபேல் தாயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். மேன்மையான பலியாய், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றார். அதனால நீங்கள் பேசப்படுகிறவர்களா இருக்கு, உங்க துறையா இருக்கு. நீ எந்த துறையில வேலை செய்தாலும் சரி, அது நீதி துறையா இருக்கட்டும். நீதித்துறையில நல்ல விசுவாசிங்க வைக்கீங்க ஹைகோர்ட்ல இருக்கிறாங்க. எங்க ஊர்ல எல்லாம் போனீங்கன்னா நிறைய பிலீவர்ஸ் ஜட்ஜ் இருக்கிறாங்க. இப்ப ஹைகோர்ட் ஜட்ஜமா ஒண்ணு வந்தாங்க, நாங்க கூப்பிடலாம் தான் நினைச்சேன். ஒரு நாள் வந்து பர்சனம் பண்ணிட்டு போட்டு, நல்ல பிலீவர் அந்த அம்மா. மருத்துவருங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க பேச உங்க துறையில நீங்க பேச, உங்க துறையில நீங்க பேச. எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறான், எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பேசுறவங்க இருக்கிறான். தேவனிதாஸ் இங்க வந்து ஐஏஎஸ் கலெக்டரா இருந்தார். நல்ல ஒரு பிலீவர், நல்ல ஒரு விசுவாசி. அவங்களை கண்டு ஒரு நல்ல அருமையான ஆண்டவரை பின்பற்ற ஒரு ஆளு, நல்ல பிரசங்கம் பண்ணுவார். நீ எந்த துறையில எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் நீங்கள் பேசப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். கேரளால ஒரு எம்பி பாராளுமன்றத்தில் கிறிஸ்தவனுக்காக பேசினார், பயங்கரமா பேசினார். எவ்வளவு கிறிஸ்தவங்க தாக்கப்பட்டாங்க, எவ்வளவு கிறிஸ்துவ ஆலை இடிக்கப்பட்டுச்சு. அவர் பேர் எனக்கு மெமரியில இல்ல. தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் பேசப்பட வேண்டும். நீ என்ன பொலிட்டிஷியனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பொலிட்டிஷியனா இருந்தாலும், விஜய் தான் வர்றாரு, அவன் நான் நினைக்கிறேன் இந்த ஆள் மறைச்சிருவான்னு நினைச்சேன். ஹிந்துஸ் ஓட்டு கிடைக்காம போயிரும், மறைச்சிருவாங்க. கரெக்டா சொல்றாரு, நான் வசனம் வாசிப்பேன். எங்க பாட்டி எனக்கு வசனம் சொல்லணும்னா ராத்திரி தூங்க விட மாட்டாங்க. என்ன, நான் வசனம் சொன்னாதான் எனக்கு அவங்க கிட்ட படுக்க முடியும். அவங்க எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி வசனம் கொடுத்தாதான் கொடுக்க முடியும். அந்த ஆள் சொல்றாரு. அவங்க கேட்கறாங்க, இன்னொரு இடத்துக்கு போனா அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கறாங்க. ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சைக்கு போவேங்கிறாரு. மற்ற பொலிட்டிஷியன் அவ்வளவு சொல்ல மாட்டாங்க, இந்துஸ் ஓட்டு போயிரும். தேவனுடைய பிள்ளையே, நீ சத்தியத்திற்காக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, அருமையான அங்கே நீ பேசப்படுகிற மனுஷனாய் இருக்க வேண்டும். அவன் மரித்தும் இன்றைக்கும் பேசுகிறான். ஐயா, அவன் வாழ்ந்த காலம் எப்பொழுது இருண்ட காலம், அருமையான பிரமாணம் கொடுக்கப்படாத காலம், 10 கட்டளைகள் ஒன்றும் கொடுக்கப்படாத காலம், மனசாட்சியின் காலம். அவன் செலுத்தின காணிக்கை இன்றைக்கும் அருமையான விசுவாச பட்டியலிலே ஆண்டவர் அவன் பேரை எழுதி வைத்திருக்கிறார். அவன் மரித்தும் இன்றைக்கும் பேசுகிறான். நீங்கள் பேசப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். நீங்க எவ்வளவு நாள் வாழ்கிறீர்கள் என்று முக்கியம் அல்ல. 100 வருஷம் கூட 140, என்னத்துக்கு 3 வேளை சாப்பிடுற, படுக்கிற, தூங்குற, எழும்புற, அதே தான். அதே இட்லி, அதே தோசை, அதே பூரி, மத்தியானம் அதே சோறு, சாம்பார், பொரியல், ராத்திரி சப்பாத்தி. இதுதான் நீ பல வருஷமா செய்துட்டு இருக்கிற. அங்க போய் சுத்தி பாக்குறது, தூங்குறது, இதுதான் செய்து. உன் மனசுல சில எண்ணம் வரணும், உன் உணர்வுல சில எண்ணம் வரணும், உன் சிந்தையில சில காரியங்களை ஆண்டவருக்காக செய்யணும்னு ஒரு எண்ணம் வரணும். என்ன எண்ணம் வரணும்னா, இந்த கிராமத்துக்கு இயேசுவை அறிவிக்கணும். நீ வாழ்ந்த ஊர்ல ஒரு சர்ச் ஒன்னால கட்டப்படணும். ஆமென். நீ போகாம இருக்கிறியோ, அங்க ஒரு சர்ச் கட்டணும். காலாகாலம் பேசுவாங்க, காலாகாலம் பேசுவாங்க. இங்க வந்து ஒரு பிரதர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் தாங்க அந்த சர்ச்சை கட்டி வச்சிருக்காரு. அவர் செத்து போயிட்டாருங்க, ரொம்ப வருஷம் ஆயிட்டுங்க. ஆனா அந்த சர்ச்சு அந்த ஊர்ல இருக்கிற வரையிலும் நீ பேசப்படுகிற ஒரு மனுஷனா இருப்பாய். பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ண அருமையான ஸ்டீகன் பால், அவர் எப்ப டிரான்ஸ்லேட் பண்ணாரு, எப்போ போனார்.
இந்தியாவுல மொழிபெயர்ப்பு தமிழ் தான், தமிழ் பைபிள் தான். யோசிச்சு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தமிழ் மொழிபெயர்த்த தமிழ் அச்சியந்திரத்தை கண்டுபிடிச்சவர் அவர் தான். அதுக்கு அவருக்கு அவர் செலுத்தின கரையம் அதிகம். இன்றைக்கும் பேசப்படுகிறார். நான் எப்போ காரைக்கால் போகும்போது அருமையான அந்த இடம் வரும்போது எனக்கு, நான் பேசிட்டே தான் இருப்பேன் எல்லாரும் கூடயும், ஆனா அந்த இடம் வரும்போது எனக்கு மனசுல சீகன்பால் அடக்கம் பண்ணப்பட்ட இடம் எனக்கு என் மனசுல அப்படியே ஒரு அடி அடிக்கும். நான் 2-3 தடவை நின்று பார்த்துட்டு வந்திருக்கேன். இப்ப காம்பவுண்ட் கட்டி கேட்டு போட்டான், இப்ப உள்ள போக முடியாது. கர்த்தருடைய பிள்ளையே, நீ பேசப்படுகிற மனுஷனாய் மாற வேண்டும். உன் மரணத்துல உன் மனைவி உன் புள்ள அழுகிறதோ உன் புருஷன் அழுகிறதோ முக்கியம் கிடையாது. அருமையான ஊர் அழ வேண்டும், தேசம் அழ வேண்டும். எதுவுமே அழாட்டாலும் பரவாயில்ல, சபையால் அழ வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சபை முழுவதும் அழ வேண்டும். நல்ல விசுவாசி ஐயா, இவர் நல்ல தேவனுடைய மனுஷன் ஐயா, நல்ல ஊழியக்காரன் ஐயா சொல்லி அழன் ஐயா. 4 காரியங்களை மறந்து விடாதீர்கள். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். அருமையான அந்த பிணத்தில் 2 பேர் படுத்திருப்பார்கள். ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான். அந்த எடுத்துக் கொள்ளப்படுகிறவனை தான் நான் உனக்கு அடையாளம் காட்டுகிறேன். அவன் பூமியில பிணத்தை போன்று ஜீவிக்கிறவன். அந்த அதிகாரத்தை மறுபடியும் வாசிக்கலாம். அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் என்றால் பூமியிலே பிணத்தை போல பிணத்திடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற அந்த ஆவிக்குரிய சத்தியங்களை கற்றறிந்து அதிலே நடக்கிற தேவனுடைய மனுஷன். அப்படியே நான் சொல்றேன். கர்த்தர் அசைவாடி கிரியை செய்தீரே, பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். 4 வேளை கூட்டங்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே என்னுடைய நாட்கள் ஆண்டவரே புல்லில் பூவை போல கடந்து போகிறது, வாடி போகிறது, மேகங்களை போல கடந்து போகிறது. நாள் காட்டிலும் அது துரிதமாய் போகிறது. உம்மக்கு நீ நடத்தி வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். மகிமையான கரத்திலே ஆராதனையும் ஊழியங்களையும் வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த அன்னிய ஐக்கியமும் இந்த கால வேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷமாய்